டே 2ல் 4வது மேட்ச்சு, செம்ம மேட்ச்சு. இந்த மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டா பாய்ஸ் துறையூர் ஒரு வலு செட்டிங் டீமு, அதே மாதிரி வளையூர் பாய்ஸ் இவங்களும் நல்ல செட்டிங் டீமு. 6 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் காமன் பவர் பிளே. வளையூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெண்டா பாய்ஸ் ஃபீல்டிங். ஓப்பனிங் பேரா வளையூர் அணிக்காக ராஜா மற்றும் ராம். ராம் இருப்பார், நான் சைக்கிள் ராஜா. ஜெண்டா அணிக்காக முதல் ஓவரை பவர் பிளே ஓவரை வீச தினேஷ். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பவர் பிளேயோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பவர் பிளேயின் முதல் பந்து ராம் ஸ்ட்ரைக். லெக் சைடு உடம்புல போடப்பட்ட பந்து, லெக் பைஸ் இருக்கனால ஒரு ரன் ஓட்டாங்க. ராஜா ஸ்ட்ரைக் உடச்சி போட்டிருக்காரு, அதுக்கு பனிஷ் பண்ணி 4 அடிச்சிருக்காரு ராஜா. சந்தித்த முதல் பந்தே பவுண்ட்ரியா இல்லை, காற்றுல போகலை, 3 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காங்க, இதை ராம் பனிஷ் பண்ணியிருக்காரு மறுபடியும் 4. இந்த பால் பவுண்ட்ரி போயிடுச்சு. நடு கிரவுண்டில் குத்தி போட்டார், ஒரு அரை அரைஞ்சார், அதுக்கான பனிஷ்மெண்ட் 4. நெக்ஸ்ட் பால் க்ளீன் போல்டு. நியூ பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேனாக ஆனந்த், அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் 2 பால் போல்டு, டக் அவுட். செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனாக கன்னியாகுடி கிஷோர், அவர் தான் சைக்கிள் இருப்பார். லாஸ்ட் 1 பால் தினேஷ் சூப்பராக ஓவர் போட்டுட்ருக்காரு. லெக் சைடு அடித்தாங்க, அங்கே ஒரு ஃபீல்டர் எடுத்து வச்சுட்டு நேராக ஸ்டெம்புக்கே பால் போடுறாரு. 2 விக்கெட் தொடர்ந்து ஹாட்ரிக் விக்கெட்டாக. கிஷோர் நியூ பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பவர் பிளே ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால் இறங்கி போய் ஆடியிருக்காரு. கீப்பர் பாலை மிஸ் பண்ண, ஒரு ரன் ஓட்டாங்க. ஓவர் 2வது ஓவர் பவர் பிளே எடுக்கலை. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட 2வது ஓவரை வீச ஜெகன். ஒரு ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 9 ஓட்டங்கள், 9 ரன். 2வது ஓவரில் ஃபஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, டாட். செகண்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு, டாட் பால். சூப்பராக போடுறாரு ஜெகன், குட் பவுலிங் ஜெகன். நெக்ஸ்ட் பால் ஒரு கீப்பர் வச்சு, கீப்பர் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. நான் ரன் அவுட்டா இல்லை, ஓடிட்டாங்க, ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் இறங்கி போய் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு சைட்டில் அங்கே ஃபீல்டர் கை கடிச்சிட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஒவ்வொருத்தரை காரணமாக 2வது ரன் ஓட்டாங்க. குட் ரன்னிங். லாஸ்ட் 1 பால் கீப்பர் பாலை மிஸ் பண்ண, ஒரு ரன் ஓட்டாங்க. ஓவர். செகண்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு, டாட் பால். ஒரு முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. 3வது ஓவர். இந்த ஓவரை பவர் பிளே எடுத்திருக்காங்க. முதல் பவர் பிளே ஓவர் வீசிய தினேஷ் தான் வராரு. 2வது பவர் பிளேயும் வீச, ஆனால் 3வது ஓவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் ராஜா இருப்பார், ஹைட்மேன் ராஜா. ஸ்ட்ரைட்டில் 6 அடிக்கலாம் கண்டிப்பாக அந்த கிரவுண்டில். பேட்ஸ்மேனுக்கு சாதகமான கிரவுண்டு. ராஜா ஸ்ட்ரைட்டில் சூப்பராகவே விளாடுவார். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 6 அடிப்பாரா? 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால் பவர் பிளே. சர்க்கிளுக்கு வெளியே 2 ஃபீல்டு இருக்காங்க, உடம்புல போட்டு போடுறாங்க. ஒரு ரன். 3rd பால் விக்கெட்ரு, ஒய்டு. 3 பால்
உடச்சி போட்டிருக்காரு, பனிஷ் பண்ணியிருக்காரு. லெக் சைடு அங்கே காற்றுல பால் வெளியே போகுமா கேட்சா தட்டி விட்டார். ஆனால் அம்பையர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. 2 ரன் ஓடுறாங்க. டூ ரன் கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 2 பால் விக்கெட் ஸ்லோயர். லாஸ்ட் 1 பால் வைடு. லாஸ்ட் 1 பால் வைடு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 பால் வைடு கொடுத்துருக்காங்க. கீப்பர் எஜ்ஜு, கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. டாட் ஓவர். 3 ஓவர் முடிகிற நிலையில் அணி எண்ணிக்கை 23. 4வது ஓவரை வீச ஜெகன். ராஜா இப்போ தான் ஸ்ட்ரைக் வராரு. போன ஓவர் ஃபுல்லாகவே கிஷோர் பிடிச்சார். 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒரு கீப்பர் ஏஜ் மூலயமா விக்கெட். ராஜா குட் பவுலிங். ஜெகன் ஜெகன் சூப்பராக போடுறாரு. பேட்ஸ்மேன் திலீப் ஸ்ட்ரைக்கில், அதான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஹிட்டர் திலீப். பிக் ஹிட்டரு. வளையூர் டீமோட என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒரு கீப்பர் ஏஜ் பின்னாடி. குட் ஸ்டாப். அங்கே ஒரு ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நெக்ஸ்ட் பால் வைடு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில். டாட். லாஸ்ட் 1 பால் போல்டு. அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு. சைட்டில் காற்றுல வெளியே போயிருமா? வெளியே போயிடுச்சு பால். 6 கிஷோர் பேட்லேருந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். சூப்பர் பேட்டிங் கிஷோர். மனசை விடக்கூடாது, அடிக்கலாம். காற்றுல தூக்கி விட்டாவே போயிடும், கெந்தி விட்டா. அது மாதிரி தான் இந்த 6 போயிருக்கு. 1 பால் லாஸ்ட் 1 பால். ஒரு முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 31. வளையூர் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்டாலின். ஜிம் ஸ்டாலின். ஸ்டாலின் நான் சைக்கிள் இருப்பார். பிரதீப் க்ளீன் போல்டு. திலீப் நியூ பேட்ஸ்மேன். பாரத் அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பிரதீப் ஃபஸ்ட் பாலை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் வைடு. 31 ரன் அடிச்சிருக்காங்க. இருக்க பாலை 2 ஆக்குனா போதும். வைடு. ரீபால். லைன் பால். டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டு ஓடுறாங்க. பை இருக்கனால ஒரு ரன் ஓட்டாங்க. ஸ்டாலின் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். பேலன்ஸ் 3 பால் இருக்குது. ஸ்டாலின் என்ன பண்ணுவாருன்னு தெரில. பெரிய ஹிட்ரு தான் வரும். 9 பால் இருக்குது. ஒரு 6 ஓவர் பவுண்டரி அடித்தா கூட போதும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உடம்புல பட்டு மிஸ்ஃபீல்ட். அங்கே ஒரு ரன் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 2 பால் நல்ல ஏர்க்கரு லெக் சைடு அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் யாருமே இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. 2 ரன் ஓடுறாங்க. 2. லாஸ்ட் 1 பால் 5வது ஓவரில். டட் பால். முடிவுற்ற நிலையில் வளையூர் பாய்ஸ் அணியின் எண்ணிக்கை 37. அணிக்காக லாஸ்ட் ஓவர் 6வது ஓவர் இறுதி ஓவர் வீச சதீஷ். ஜெண்டா பாய்ஸ் அணிக்காக சதீஷ். 6th ஓவரில் ஃபஸ்ட்டு பால் வளையூர் அணிக்காக ஸ்டாலின் சைக்கிளில் ஃபஸ்ட்டு பால் ஒரு நல்ல ஃபுல் டாஸ் வைடு போட்டிருக்காரு. வைடு பால் ரீபால். எட்ஜி விக்கெட். குட் கேட்ச்னா. வளையூர் அணிக்காக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிஷோர். லாஸ்ட் பை 5 பால்ஸ். கிஷோர் சைக்கிளில் ஹிட்ரு தான், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சதீஷ் ஸ்லோயராக தூக்கி போடுறாரு. நல்லா யாருக்காரு லெக் சைடு அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டு ரொம்ப லாங்கில் இருக்காங்க. கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. குட் ஃபீல்டிங்னா அங்கே முன்னாட்ட இருந்து
கால் ரன் அவுட் 2 ரன் ப்ளஸ் விக்கெட். பிரகாஷ் நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 4 பால் இருக்குது பேலன்ஸு. கிஷோர் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர், கீப்பர் கைக்கே அடிச்சுட்டு ஓட முடியல டாட். ப்ளீஸ் லாஸ்ட் ஒரு சூப்பராக போடுறாரு. ஒரு புல் டாஸ் நல்லா யார்க்கரு, பவுலர் கைக்கே அடிச்சுட்டு ஓட முடியல டாட் பால். ரைட்டில் காற்றடிக்குது, கெந்தி விட்டாவே பால் போயிடும் 6. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கிஷோர் க்ளீன் போல்டு, விக்கெட்டோடு முடிக்கிறாங்க. 40 ரன்னு அடிச்சிருக்காங்க வளையூர் பாய்ஸ். 41 அடித்தா ஜெண்டா பாய்ஸ் வெற்றி பெறலாம். 36 பாலுக்கு 41 அடிக்கணும் ஜெண்டா பாய்ஸ். 40 ரன் அடிச்சிருக்காங்க. 41 எடுத்தால் ஜெண்டா அணியினர் வெற்றி பெறலாம். 36 பாலுக்கு 41 ரன் அடிக்கணும். அதற்குள் கட்டுப்படுத்தினால் வளையூர் அணியினர் வெற்றி பெறலாம். ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. கண்டிப்பாக வளையூர்கிட்ட நல்ல பவுலிங் இருக்குது, நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், செம்ம மேட்சாக இருக்கும். சதீஷ் ஜெண்டா அணிக்காக. அருண் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார் சதீஷ். வளையூர் அணிக்காக பவர் பிளே ஓவரை வீச பாரத். ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர். பாரத் ஒரு லெக் கட்டுற நல்லா போடுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிளேயில் ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு பலார்னு. கிஷோர் ஃபீல்டர் இருக்கு பாருங்க. குட் கேட்ச், செம்ம ஃபீல்டிங் கிஷோர், நல்ல கேட்சு. பால் போகல, ஆஃப் சைடு. ஃபஸ்ட் விக்கெட். ரவிச்சந்திரன் அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். தேர்ட் பால். நல்ல பால், டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். 4 பாலுமே சூப்பராக போட்டிருக்காரு இது வரைக்கும். ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு, உடம்புல பட்டு ஓடலை, ரன் எதுவும் டாட். 5 பால் சூப்பராக போட்டார். மெய்டன் ஓவர் போடுவாரா? மெய்டன் ஓவர் ப்ளஸ் விக்கெட். பார்ப்போம். லாஸ்ட் 1 பால். குட் பவுலிங் பாரத். லாஸ்ட் 1 பால் கையிலே அடிச்சுட்டு விக்கெட். மெய்டன் ஓவர் 2 விக்கெட் பாரத். செம்ம பவுலிங் பாரத்லேருந்து. லோ ஸ்கோர் மேட்ச்சில் சூப்பராக பால் போட்டிருக்காரு பாரத். செம்ம கேட்சரா பிரகாஷ். வளார் நிறைஞ்சார், அவரை தாண்டி வந்தால் கண்டிப்பாக இது 4 போயிருக்கும். நல்ல கேட்ச் பிபி, நல்ல பவுலிங் பாரத். செம்ம ஃபைட்டு. அப்படியே மாறிடுச்சு. இனி 5 ஓவருக்கு 41 அடிக்கணும். பேட்ஸ்மேனாக காமேஷ். சதீஷ் இப்போ 2வது ஓவரில் தான் ஸ்ட்ரைக்கே வராரு. இந்த எண்டுக்கு ஒரு ஓவர் அங்கேயே நிற்க வச்சே முடிச்சிட்டாங்க. சதீஷ் வந்து நல்ல பேட்ஸ்மேன், கண்டிப்பாக சிங்கிள் மாற்றி விளையாடுவார், கேப்பில் விளையாடுவார். ஓவரில் செகண்ட் பால் பெரிய ஹிட்ரு. காமேஷ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டாட் பால் ராம். அது பவர் பிளே ஓவர் இல்லை, 2வது ஓவரை வீச ராமு. 3வது ஓவர் தான் பவர் பிளே எடுத்திருக்காங்க. 2வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால்ஸ் எண்டை மாற்றிட்டு போயிட்டார். ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்க்காரு, ஆஃப் சைடு. அங்கே ஆனந்த் ஃபீல்டு இருக்கார், விக்கெட் எடுப்பாரா? விக்கெட். குட் கேட்ச் ஆனந்திட்ட இருந்து. டக் அவுட்டில் வெளியேறாரு. ஜெண்டா அணிக்காக கேப்டன் முன்னா அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அப்படின்றான்னு பார்ப்போம். நல்லா பிடிச்சி போடுறாங்க வளையூர் பாய்ஸ். லோ ஸ்கோர் மேட்சை ரன்னு இது வரைக்கும் எடுக்கவே விடலை. 1 ரன்னு தான் எடுத்திருக்காங்க. 9 பால் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பால் முன்னா ஸ்ட்ரைக். ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு ஓடலை டாட். நெக்ஸ்ட் பால் டாட் பால். லாஸ்ட் 1 பால்
அடிச்சிருக்காரு லெக் சைடில். அங்கே கிஷோர் ஃபீல்டர் இருக்கார், அவரையும் தாண்டி 6 பேருக்கு. ஃபஸ்ட்டு 6, 7 ரன்னு 2 ஓவருக்கு. ஜண்டா பாய்ஸ் 3வது ஓவரை பவர் பிளே ஓவராக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட்ட பாரத் தான் 3வது ஓவரை போட வந்திருக்காங்க. இந்த ஓவரும் பவர் பிளே ஓவர், 2வது பவர் பிளே. சைக்கிளில் வந்து சதீஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். போன பவர் பிளே அங்கேயே நிற்க வச்சே முடிச்சிட்டாங்க. இந்த பவர் பிளேயில் சதீஷ் இருக்கார். 2 ஸ்ட்ரைட்டு வெளியே இருக்காங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு லெக் சைடு க்ளோஸில். கிஷோர் ஃபீல்டர் இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? குட் கேட்ச் கிஷோர். சதீஷோட விக்கெட்டை, பெரிய விக்கெட்டை பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. குட் பவுலிங் பாரத் மெயின் விக்கெட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இதோட ரன்னே கொடுக்காம. நியூ பேட்ஸ்மேன் ஜகன், அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். செகண்ட் பால் உடம்புல பட்டு ஓட முடியலை. டாட். இது வரைக்கும் 8 பால் பாரத் போட்டிருக்காரு. 8 பாலுமே டாட் பாலாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ரன் ஓட்டாங்க உடம்புல பட்டு. கீப்பர் மிஸ் பண்ண. நெக்ஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு லெக் சைடு க்ளோஸ்லி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அங்கே ரன் அவுட்டாக மாறுமா? இல்லை, ஓட முடியல. டாட் பால். முன்னா ஸ்ட்ரைக். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 6 அடித்தார். இப்போ மறுபடியும் லெக் சைடு அடிச்சிருக்காரு. பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே ஃபீல்டர் இல்லை, துரத்தி போகிறாங்க. ஒரு ரன் ஓடிருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் டாட் பாலோட முடிச்சிருக்காரு. பாரத் சூப்பர் ஓவர் போட்டிருக்காரு. 3 ரன்னுக்கு ஓவர் போட்டிருக்காரு. 2 ஓவர் 9 ரன் அடிச்சிருக்காங்க 3 ஓவருக்கு. இன்னும் மீதமுள்ள 3 ஓவருக்கு வந்து 31 அடிக்கணும். 3 ஓவருக்கு 31 அடிக்கணும். 4வது ஓவரை வீச விசு. கீழே வங்காரம் விசு. 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் நல்லா யாருக்காரு ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரு கலெக்ட் பண்ணி 1 ரனில் சிங்கிள். 3 ஓவருக்கு 32 அடிக்கணும். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். ஃபீல்டர் இருந்தாலும் அவரையும் தாண்டி பவுண்ட்ரி பேருக்கு. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ். பவுலர் கைக்கு அடிச்சுட்டு குட் ஸ்டாப். அங்கே ஓட முடியலை. டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் லிமிட்டு தாண்டினால ஃப்ரீ ஹிட் பால். டாட் பால் போட்டிருக்காரு விசு. லாஸ்ட் 1 பால் உடம்புக்கு போட்டு ரன்னு ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஓடலானா ஓவர். குட் ஓவர் விசு. ஓவர் முடிவிட்டே அணியின் எண்ணிக்கை 15 அடிச்சிருக்காங்க ஜெண்டா பாய்ஸ். இன்னும் 2 ஓவர் இருக்குது. பேலன்ஸ் இருக்க 2 ஓவருக்கு 26 அடிக்கணும். ஓவருக்கு 13 அடிக்கணும். முன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்கார் கிஷோர். 5வது ஓவர் போட வராரு கன்னியாகுடி கிஷோர். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பால் கீழே உருண்டுருச்சு. கீப்பர் பாலை மிஸ் பண்ண. ரன் ஓடலை. டாட் பால். முன்னாடி நல்ல பேக்கப். பாரத் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி அவர் டேவாக இருக்குது. செகண்ட் பால் மறுபடியும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பால். தேர்ட் பால் அங்கே பாயிண்ட் திசையில் பலார்னு ஒரு ஆரம்பிச்சார். பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ஆனந்த் இருக்கார். 1 ரனில் கலெக்ட் பண்ணிட்டார் பாலை. சிங்கிள். லாஸ்ட் 2 பால் ஜகன் சைக்கிள் யாருக்காரு லெக் சைடு. அங்கே ஃபீல்டரு ஆனந்த் இருக்கார். பால் பம்ப் ஆகி 4 போயிடுச்சு. லாஸ்ட் 1 பால் ஜகன் அவங்க அன்றைக்காக சூப்பராக விளாட்றாரு. 6, 4 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 1 பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். அங்கே ஃபீல்டர் இருக்கார். அவரையும் தாண்டி பம்ப் ஆகிடுச்சு. தொடர்ந்து 2 4 அடிச்சிட்டாரு. இந்த ஓவர் 13 ரன் அடிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஓவருக்கு 13 அடிக்கணும். பிரித்து அடிக்கிறாங்க.
பிரிச்சிருவாங்களா? 13 அடிக்கணும். விசு லாஸ்ட் ஓவர் போட முன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்கார், கண்டிப்பாக அடிப்பார். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். பாலுக்கு 13 அடிக்கணும். முன்னா ஸ்ட்ரைக்கு, கண்டிப்பாக லவ் கொடுப்பாரு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு லெக் சைடு. அங்கே ஃபீல்டர் ராம் இருக்கார். குட் ஸ்டாப்பு, செம்ம ஃபீல்டிங்கு. விட்டுருந்தா பவுண்ட்ரி போயிருக்கும். நல்ல ஸ்டாப் ராம்கிட்ட இருந்து. ஜகன் ஹிட்ரு, பிக் ஹிட்ரு. 2 4 அடித்தார். மறுபடியும் சைக்கு வந்துட்டார். 4 பாலுக்கு 12 அடிக்கணும். 2 6ஓ 3 4ஓ அடித்தா கூட வின் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். விசு பிடிச்சி போடுவார் கண்டிப்பாக. லாஸ்ட் பால் வரைக்கும் அந்த மேட்ச் போகும். வளையூர் பாய்ஸ் ஒரு டாட் போட்டால் போதும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். போட்டிருக்காரு டாட்டு. பாலுக்கு 2 6 அடிக்கணும், இல்லைனா 3 4மே அடிக்கணும். அடிச்சிருக்காரு லெக் சைடு. கிஷோர் ஃபீல்டு இருக்கார். மிஸ்ஃபீல்டு பண்ணாமல் ஒரு ரனில் ஸ்டாப் பண்ணால் போதும். ஸ்டாப் பண்ணிட்டாரு. முன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரு. சிங்கிள். 2 பாலுக்கு 2 6 அடிக்கணும். முன்னா ஸ்ட்ரைக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடிப்பாரா முன்னா? விக்கெட்டு தான். அண்ணன் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். முன்ன மாதிரி ஃபார்மில் இருந்தாருன்னா நேரம் 2 6 அடிச்சிருப்பார் ஸ்ட்ரைட்டில் காற்று அடிக்கிறதுக்கு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வைடு பால், ரீபால் போட்டிருக்காரு. கீப்பரே கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். 1 பால். டாட் பாலோட முடிச்சிருக்காரு. மேட்ச் வின் பை வளையூர் பாய்ஸ். நல்ல பவுலிங். இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு காரணம் பாரத் தான். சூப்பராக பால் போட்டார். 3 ரனுக்கு 3 விக்கெட், மெயின் விக்கெட் எடுத்தார். மேட்ச் வின் பண்ணால் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பாரத்துக்கு தான்.